வணக்கம். கிட்ட ஒரு திராட்சை செடி இருக்குது. கொடி, திராட்சை கொடி 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷம் காய் வச்சது, ஸ்பீடாக வளர்ந்து வந்துச்சு, காய் வச்சது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் காய் விற்கலை. இந்த தொட்டியில் தான் இருக்குது, இன்னும் காய் விற்கலை. இது சோற்று கட்டுற செடி. அது செடி கூட பறித்து போடுறதுக்கு டைம் இல்லை, அப்படியே இருக்குது. இது காந்தாரி சந்தன கலர் மிளகாய். இது சந்தன கலர், இது பச்சை. காந்தாரி இது பச்சை. 2 செடியும் ஒன்றுத்தில் தான் இருக்குது. இது நெய்மிளகாய் செடி. இது வெள்ளைக்கீரை அப்படின்னு சொல்கிறது, நீர்க்கீரை. இதில் ஒரு முல்லைப்பூ செடி இருக்குது. இது பச்சை வாழை. இதில் வெள்ளை தூதுவளை செடி இருக்குது. எங்கேயாச்சும் முளைச்சி வர்றது கூட கொண்டாந்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது அப்படியே தொழுத்து வந்துடும். அது வேறு ஒரு தொட்டியில் முளைச்சி வந்தது. இது எல்லாமே அப்படி கொண்டாந்து நட்டது தான். அந்த அங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மூலிகையெல்லாம் சிறந்த மூலிகை. இது நாய்க்கடுகுன்னு சொல்கிற செடி. இது அம்மன் பச்சரிசி, கீரை பறிச்சிக்கலாம். நேற்று கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன், அது கூட போட்டு இதையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது நிறைய கீரை கிடச்சிது. அதே மாதிரி இதுவும் ஒரு கீரை தான். இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு விட்டது தான். அந்த கிழமை குப்பை மேனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்டு, அந்த பிரண்டை தண்டுகள் வந்து இப்படியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், வளர்ந்துருச்சு. இது வந்து ரெட்டைப்பட்டை 2 பட்டை பிரண்டைன்னு கொடுத்தாங்க. அவங்க பார்த்தா 3-4 பட்டை வந்துட்டுருக்கு. இப்போ வச்சுருக்கேன். இங்கே இந்த மாதிரி இது இப்படி துளுத்து வரும்போது கட் பண்ணிக்கலாம், இப்படி துளுத்து வரும்போது கட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு துளிர் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்படி ரொம்ப இதையும் கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணி சாப்பிட்றலாம். இது ஒரு நம்ம பாரம்பரிய மல்லிகைப்பூ செடி. இது வந்து அது யாருக்கிட்டேயும் பார்க்கல நான். இது வந்து பாரம்பரியமான மல்லிகைப்பூ செடி நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு அதுலேயே ஒரு மருதாணி செடி இருக்குது. நம்ம லைப்ரரி பண்ணைக்கீரை, அதுலேயே ஒரு தண்டுக்கீரை ஒருத்தன். இதுவும் அதுதான். இதெல்லாம் கோழி கொண்ட செடி. இதெல்லாம் ஃபுல்லாக நிறைய புடிங்கி போட்டேன். அதில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயே சிகப்பு பச்சை கசலைக்கீரை இருக்குது, எகிப்து கீரை. இது வந்து பூச்செடி நாற்று இந்த இதில் இருந்து வந்து முளைச்சி வருது. பச்சை கொடி பசலை ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்து தான் விதை விழுந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு தொட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக வளரும். நம்மக்கிட்ட தொட்டி மண் பத்த மாட்டேங்குது. இது வந்து நெற்பவளம் செடி. எப்படி கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்களேன். சோளம் செடி மாதிரியே இருக்குது பாருங்கள். கார்ன், பேபி கார்ன் சோளம் செடி மாதிரியே தான் வருது. ஆனால் அந்த முத்துக்கு அவ்வளோ. இது வந்து வள்ளிக்கிழங்கு, ஆரஞ்சு வள்ளிக்கிழங்கு. அதுலேயும் சாமந்தி செடி இருக்குது. இங்கே 2 வச்சுருந்தோம். இது சரி இருக்குது. இங்கே ஒரு சாமந்தி செடி இருக்குது, பிங்க்கு. வெட்ட துளுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆரஞ்சு செடினுக்கா என்ன செடி, அது பேர் காஸ்மோஸா? வேறு இடத்துல முளைச்சி தான் அந்த தொட்டில் முளைச்சிருந்தது. பூச்சி அதில் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து புளியஞ்செடி பெருசாக இருந்துச்சு, கட் பண்ணிட்டேன். இப்போ தான் துளிர் வந்துட்டுருக்கு. பெரிய செடியாக இருந்தது. பூவே வச்சது இந்த வருஷம். அது கட் பண்ணிட்டேன். இப்போ நான்
ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கலாம், கீரைங்க பறித்து சாப்பிட்லான்ட்டு. இது ஒரு கத்தாழை செடி. இது அப்புறம் கீழே தொட்டி விழுந்துருச்சு, அதனாலும் இதை கட் பண்ணிட்டேன். பென்சில் கேக்டஸு. இது ஒரு அடினியம். இது ஒரு அழகு கத்தாழை செடி. இது பூச்செடிக்காகவே இது ஸ்கூட்டர் பாக்ஸில் ஸ்கூட்டருக்கு பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மண் போட்டு இந்த பூச்செடி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக பூ பூக்குது. அது 1000 மதர் ஆஃப் பிளான்ட். அது இந்த தங்கில் செடி ஒரு குட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுது. அது எந்த பராமரிப்பும் கிடையாது. எண்ணெய்க்கு அள்ளி இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. அடுத்து முருங்கைக்காய் ஒன்றே காய்ச்சிருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனையாவது தெரியல. ஒரு மிளகா வச்சுது, பூவாக வச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் கொட்டிருக்கு. இதில் நான் சாமந்தி செடி வச்சுருந்தேன், அது காஞ்சிருச்சு. அது எடுத்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன், அப்பவும் பிழைக்கல. இது நாவல் செடி. இதுவும் காந்தாரி மிளகாய் செடி. இது ஒரு முள்ளு கத்திரிக்காய். அது தர்பை. அது ஒரு கத்திரி செடி இருக்குது. இந்த கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். அடுத்து மாயன் கீரை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது வேறு தொட்டியில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த முள் கத்திரி, இதோட கலர் சூப்பராக இருக்குது. என்ன ஒரு கத்திரின்னு தெரியல. அடுத்து இதெல்லாம் கத்திரி செடி தான். அது ரணக்கல்லி. இது லைப்ரரியன் தக்காளி செடி. என்ன பிரச்சனையும் தெரியல, காயுது. தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன், அதுக்கும் வயசாச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிட்ருக்கு. இது சிகப்பு கொடி பசலை. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஒரு முருங்கை செடியை பிடிச்சி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு முருங்கை செடியை வளருது. அதை கட் பண்ணி கீரையை எடுத்துகிட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அந்த கீரையை சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருங்கை செடியவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு மாஞ்செடி. இது பச்சை பத்திரி பேர். இதில் முள்ளங்கி இருந்துச்சு, நேத்தம் பறித்தேன். அவரி செடி 3 செடி ஏகப்பட்ட காய் வச்சிருச்சு. காய் பறிக்கிறது மட்டும்தான் இந்த வாட்டி இதனுடைய பையனாக வச்சுருந்தேன் நான். காய் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். இப்போது அடுத்த துளிர் வருது. இது வேறு தொட்டி, பெரிய தொட்டிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுலேயே அந்த கீரை, லைப்ரரியன் பண்ண கீரை எங்கே பார்த்தாலும் முளைச்சி வந்துடுது. அதுக்கு விதங்கி இறஞ்சி கிடக்கல. அதெல்லாம் சொல்ல வந்துட்டு முள்ளங்கி இருக்குது பாருங்க. ஆமாம். அப்புறம் இது தவனம் செடி. 1 2 3 4 5 6 7 இது தவனம் செடி முளைச்சி வந்துட்டுருக்கு நம்மளுக்கு. அதை வளர்த்து பார்க்கணுன்னு இருக்கேன். இது டேபிள் ஆரஞ்சு. இது கத்திரி. இது ஏதோ புதுசாக இருக்குது, வரி கத்திரி. பார்க்குறதுக்கு என்ன கத்திரின்னு தெரியல, அது பேர் தெரியல. அடுத்து ஒரு பிஞ்சு வருது சூப்பராக அப்படின்னு நினச்சேன். அது இப்படி காஞ்சிருச்சு. வேஸ்ட்டு. என்ன காரணமோ தெரியல, கெட்டு போச்சு. அப்படி இருக்குது. இந்த டிசம்பர் செடி பாருங்கள், எல்லாத்தையும் கவாத்து பண்ணி இதுக்குள்ளே சுருவி வச்சுட்டேன். எதுக்கு வேஸ்ட்டாக கீழே போடுறதுன்ட்டு சும்மா வச்சு வச்சா எல்லா செடியும் வந்துருச்சுங்க. ஆமாம், இது போயிடுச்சுன்னு நினச்சேன், இதுவும் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, டிசம்பர் செடியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. கட் பண்ணால் இந்த
இதுவும் அப்படி தான் உடஞ்சி விழுந்துருச்சுன்னு இத்தினோண்டு குட்டியாக பிடிச்சி அதில் சொருவி வச்சேன், அதுவும் வந்துடுச்சு. இது ஒன்று புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டு, இந்த சீதா செடி இருந்த தொட்டி தான் அது, அதை பிடுங்கி வேரை கட் பண்ணி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அதில் கீரை விதைங்கெல்லாம் இந்த பில்டிங்கை பெருக்கினது, தோட்டத்தை பெருக்கினது அதில் மேலோட்டமாக கொட்டி வச்சுருக்கேன். இது ஒரு சீதா செடி தொட்டி போட்டிருக்கேன் காய் வைக்கன்ட்டு. ஏன்னா இந்த செடி 3 வருஷம் இதனுடைய லைஃப், இந்த செடி வளர்ந்துட்டுருக்கு. எப்படியும் காய் வைக்கிறது பிஞ்செல்லாம் நிறைய வைக்கிது, விழுந்துடுது. அப்புறம் இந்த செடியிலுக்கும் ஒரு பெரிய சீத்தாக்காய் வச்சுது காட்டினேன் நான். அதான் காய் வைக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது தாளம்பூ, இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த வருஷம் காய் விற்கும்னு எதிர்பார்க்குறேன். வளர்ச்சி அந்த அளவுக்கு போயிருக்கு, காய் வச்சிரும்னு நினைக்கிறேன் நான். இது முள்முருங்கை, இது பிங்க் கலர் ஆரஞ்சு செடி. இதுலேயும் ஒரு காஸ்மோஸ் டம்முன்னு வளருது. இது பிங்க் கலர், லைட் டார்க் பிங்க்கு டிசம்பர் செடி. அது இதில் என்னென்னமோ வருது போகுது. இதில் ஒரு சாமந்தி செடி வச்சு அதுவும் குட்டியோ ஒன்று மட்டும் விட்டுட்டு மிச்சம் அது காஞ்சிருச்சு. அப்புறம் மல்பெரி செடி ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், பிடிச்செல்லாம் ஒன்றா கட்டி வச்சுருக்கேன், அப்படியே விருந்திக்குது. அப்புறம் பிரண்டை செடிங்க, பிரண்டை கட்டி எல்லாம் போட்டு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்ன செடி அதுக்கு வந்த பூ பேர் சிண்ட்ரெல்லா பூ, பிங்க் கலரில் ரொம்ப ரேராக வளர்த்துது, அவ்வளோ இதுவாக மற்ற செடிங்க மாதிரி வளர மாட்டேங்குது. இது வந்து ராமர் பானம் மல்லி பறிச்சுக்கலாம் வளர்ந்துச்சு. சரியான வாசனை அந்த பூ. அடுத்து இது வந்து சேலம் முட்கத்திரி, போன வருஷத்த செடி. இது 2-3 காய் வச்சுது, அதை அப்படியே இதுக்குள்ளேயே நிலைநாட்டி தன்னை நட்டு வச்சுருக்கேன் நான், வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மா இஞ்சியோட ஒரு தண்டு, அது அப்படி நட்டு வச்சுருக்கேன். இது மல்லிகைப்பூ செடி எல்லாம் இலைங்களை உருவி விட்டுருக்கேன், வளர்த்தோம் அப்படின்ட்டு. இதுதான் இது ஒரு பெரிய மல்லிகைப்பூ செடி, நிறைய பூ வைக்கும். அதே மாதிரி இது என்ன பேர், பாரிஜாதம் செடி, அதுவும் பூ வைக்கும். அவரை கொடி வந்து இதுக்குள்ளே ஏறிக்கிட்டு இப்படி தான் காய் வச்சிட்ருக்கு. இருக்கு, பறிக்கணும். சரியாக ஃபஸ்ட்டில் வச்சுச்சு நிறைய, இப்போ குறைஞ்சிடுச்சு காய். எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் புதுசாக தொட்டி போட்டுருக்கேன். தவசிக்கீரை ஒரு செடி ஒருத்தர் பிரதர் கொடுத்தது, அது இன்னும் 2 செடி நானே பதியம் போட்டு எடுத்து இதில் நட்டு வச்சுருக்கேன். அந்த பையில் இன்னும் கொஞ்சம் மண் போடணும். துளசி, அடுத்து இது மல்லிகைப்பூ, இது மல்லிகைப்பூ செடி, இதுவும் செம்மையாக பூக்கும். ராமர் பூ அது இருக்குது. ஒரு செடி காஞ்சி போச்சு, அதனால கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸ் எடுத்துக்கிட்டு இது தலைக்கு அரைச்சி போட்டுருவோம். அப்படி இருக்கு. இது ஒரு இதான் விதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். மழை பெஞ்சி ஃபுல்லாக நினச்சி விட்ருச்சு, என்ன ஆச்சு தெரியல. இந்த சீட்ஸ் அடுத்து மிளகாய் செடி பாருங்க, அது பறிக்கணும்.
உள்ளுக்குள்ளே பழுத்துட்ருக்கு. நல்ல காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. அடுத்து பாரிஜாத்தம் அழகி, ஏகப்பட்ட மொக்கு இருக்கு. மொக்கு 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 ஃபுல்லாக மொக்கு. இன்னைக்கு 2 பூத்துருக்கு, எனக்கே தெரியல. 2 பூத்துருக்கு, எனக்கே தெரியுது. நான் இப்போ பார்க்குறேன். செம்ம வெயில் கண்ணே தெரிய மாட்டேன். நானே எங்கேயோ வீடியோ பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுதான் அங்கே ட்ராகன் செடி போட்டு அது வளர்ந்துட்டுருக்கு பாருங்க. அதுவும் இந்த வருஷம் காய் வெட்டுறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது எங்கள் தோட்டம். இதெல்லாம் சிங்கிள் பர்சன் மெயின்டைன் பண்ணுறது இதை விட பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணவே முடியல. இந்த பூனை போது பாருங்க, அது இருக்கிற பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் எனக்கு இது அடின்னு பார்க்கு இது. இதெல்லாம் உங்கள் ஒரு தொட்டியே அது அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுச்சு பூனை. இந்த காலி பண்ணி சொல்கிற வெறும் மண் இருக்குது. எப்போ போட்டு வச்சேனே எனக்கே தெரியல. வெறும் மண் அடினியம் செட்டு. இது இன்னும் ஒரு தொட்டி அங்கே இருக்குது, அது கொத்த பூத்துருக்கு. அதுவும் இது கருவேப்பிலை. இது இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பி நியூஸ். 2 வருஷமாக ஆச்சு நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்க. இந்த செடி போய் எங்கெங்கேயோ காட்டிகிட்ருக்கு. இங்கே பாருங்க நெல்லிக்காய். இங்கே பார்த்தீங்களா நெல்லிக்காய் வச்சுருக்கு. இது 2 வருஷம் ஆச்சு. விதையிலிருந்து வளர்ந்த செடி தான். ஒருத்தர் சீட் ஷேரிங் அப்போ கொடுத்தாங்க. எனக்கும் ரொம்ப ஆசை நெல்லிக்காய் செடின்னா, அதனால் சரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். இது காய்ன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். காய் தானே இது, காய் மட்டும் இருக்கு. பார்க்குறேன் ஒரு 3-4 டேஸ் அப்படி வச்சுருக்கேன். இந்த செடி நம்ம ஆரோக்கியாவுக்கு கொடுத்தது தான். இதில் அதான் பூச்செடிங்களே வச்சுருந்தேன் எல்லா தொட்டிலையும். இன்னொரு தொட்டியில் வெள்ளை சாமந்தி இருக்குது. 2 தொட்டியில் எங்கேயோ என்ன வச்சுருக்கேன்னு தெரியல. தோட்டத்தில் அப்படி இருக்குது. சிகப்பு தண்டுக்கீரை விதைக்காக விட்டுருக்காங்க. இப்போவும் ஒருத்தர் கிஃப்டை கொடுத்தாங்க. சரியான கலர், தோட்டத்துக்கே ஒரு பெரிய அழகு கொடுக்குறதும் பூக்கள் அப்படின்னா. இப்படி தான் இருக்குது என்னுடைய தோட்டம். கருவேப்பிலை செடி தான், எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடி வந்துடுது. நாற்று விழுந்து இது ஒரு பருத்தி விதை 3 விதை யாரோ எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்கப்போ அந்த 3 விதையில் 2 முளைச்சி வந்துச்சு. அந்த 2த்தையும் அந்த 2 தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன், வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு இடி மற்ற செடிங்க வருது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே இருக்கிறதுல தெரியுது. ஒரு முடக்கத்தான் ஒரு பச்சை பசுல இன்னும் நிறைய இருந்துச்சு. நேற்று எல்லாத்தையும் பிடிங்கி போட்டேன். இது ஒரு தக்காளி ஓஹோன்னு வந்துட்டுருக்கு. இப்போ தான் அது வச்சப்போ வளரல, காய் வைக்கும் அப்படின்ட்டு வச்சப்போ வளரல. இப்போது ஒரே ஆர்ப்பாட்டமாக வளர்ந்துட்டுருக்கு. இதில் தூதுவளை செடி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கட் பண்ணிட்டு போகணும், விதை போய்கிட்டு வைப்போம். ஆனால் அங்கே
யாருக்கும் வேண்டான்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு வந்து எல்லா குச்சியும் இங்கே சொருவி விட்டுட்டேங்க. அடுத்த நாள் சொருவி வச்சேன். ஆனால் எல்லா குச்சியும் இங்கே பாருங்கள், 5-6 குச்சி எல்லாம் துளுத்து வந்து எப்படி நிற்கிது. இதுக்கிடையில் நான் கட் பண்ணிட்டு போயிட்டோம், சமைச்சேன். இதை ஒரு நாளைக்கு கட் பண்ணி சமைச்சிடணும். பருத்தி என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு செடியை இப்போ இதை என் தோட்டத்தில் வச்சுருக்கேன். ஒரு புது விதமான அனுபவம். பருத்தி செடியை வளர்த்து பருத்தி காய் பறிக்கிறதுன்னு நாட்டு பருத்தின்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் இப்போ ஹைப்ரிட் வருதுன்னு சொல்லிட்டு நாட்டு பருத்தின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொத்து கொத்த காய்ச்சி கத்திரி செடி. ரீசனை அதுக்கி விட்டதுனால இந்த செடி இப்படி ஆயிடுச்சுங்க. அதோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டுருச்சு. செடி விதையும் நம்மளுக்கு முக்கியம். அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்த பின்னாடி என்ன சூழலில் இருக்காங்களோ அந்த மாதிரி சூழல்ல இந்த செடி இருக்குது. இப்போது இனிமேல் தான் இது ஹெல்த்துக்கு ஏதாச்சும் கொடுத்து, ஹெல்த்துக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த கீரை வார்த்தை சும்மா பில்டிங் பெருக்கி கொட்டினது தான் இதில் முளைச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சில தண்ணி காட்டுறேன். கஸ்தூரி வண்டி இருக்குது, அதலக்காய் இருக்குது. அதலக்காய் செடி நேற்று முந்தா நாள் கூட பறித்தேன். இது இருக்குது பிஞ்சு. இருக்கு. நேற்றும் கொஞ்சம் ஒரு 5 காய் பறிச்சுட்டு போனோம். அப்படி இருக்குது அதலக்காய் செடி. அது இந்த கீரை பேக்கு என்னென்னமோ வந்துட்டுருக்கு பாருங்க. அதில் ஒரு 20 ஐட்டம் செடி இருக்குது. அதில் நானும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீரை விதைக்கணும்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ண ஒன்று ஒன்றா மாற்றி வந்துடுது. இந்த செடி இந்த கத்திரி செடியை இதில் வச்சிடணும். இதில் சரியாக காய் வைக்கலன்ட்டு எடுத்துட்டு அங்கே வச்சேன். அதுக்கப்புறம் சும்மா போட்ட இந்த காஸ்மஸ் வந்துச்சு. அதில் இருந்து சீடு விழுந்து அடுத்தடுத்த காஸ்மஸ் செடி வந்து இப்போ பூவே வச்சிருச்சு. இதுங்களை வளர்க்க வேண்டியது இல்லை. தோட்டத்தில் ஒன்ஸ் போட்டாக்க அதுங்க பாட்டுக்கு காய் வச்சிட்ருக்கு. ஃபுல்லாக பூ வச்சிட்டுது வளர்ந்து. இப்படி தான் இருக்குது என்னுடைய தோட்டம். ஓகே, முடிஞ்சது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த சைடு அலரிப்பூ செடி. அது அவ்வளோதான். நன்றி.